படுகளத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு குன்றுல தான் கூவண்ணாம்பள்ளம் இருக்கு. இங்க எவ்வளவு வறட்சியிலையும் வற்றாத ஒரு சுனை நாவல் மரத்துக்கடியில் இருக்கு. இன்னைக்கும் கூவண்ணாம்பள்ளத்தில் பார்க்கறதுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எடுக்க எடுக்க நீர் சுரந்துட்டே தான் இருக்கு. தண்ணீர் வத்துனதே கிடையாது. வீரமலை காட்டுக்கு வந்த அருக்காணி தங்கத்துக்கு அன்னமார காணாம தேடி அலைஞ்சப்ப தாகம் ஏற்படுது. அப்ப அவன் மாயவரை வேண்டறா. மாயவரும் மலை உச்சியில மறைஞ்சிருந்து அருக்காணி இருந்த இடத்துக்கு பக்கத்துல அம்பு போட்டு ஒரு சுனையை உருவாக்குறாரு. அந்த சுனை தண்ணீர்ல அருக்காணி தங்கம் தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிறான். அருக்காணி கூவி உண்டான சுனைங்கிறனால இது கூவண்ணாம்பள்ளம்னு அழைக்கப்படுது. பொன்னர் சங்கரை உயிர்த்தலை செய்ய பெரியகாண்டி யாகம் செய்யும்போது யாகத்துக்கு தேவையான புனித நீரை அருக்காணி இங்கே இருந்து தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை நினைவு கூறுற வகையில் படுகளம் எழுப்புதல் விழாவப்ப கன்னி கழியாத ஒரு இளம் பெண்ணுக்கு அருள் வந்து இங்கே இருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு போய் படுகளம் எழுப்புகிற நிகழ்வு நடக்கும். இவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த கூவண்ணாம்பள்ளத்துக்கு போகணுன்னா படுகள கோயிலிருந்து வடக்கு புறமாக போகிற தார் சாலையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் போகணும். அங்கிருந்து இடதுபுறமாக வண்டிப்பாதை பிரியும். இந்த வண்டிப்பாதையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் கூவண்ணாம்பள்ளம் இருக்குது. இந்த இடம் வரைக்கும் கார்லேயே போயிடலாம். கூவண்ணாம்பள்ளத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இடதுபுறம் மலை மேலே மாயவர் அம்பு போட்ட இடம் இருக்குது. இங்கே இருந்து தான் மாயவர் அம்பு போட்டு கூவண்ணாம்பள்ளத்தை உருவாக்கி இருக்கிறாரு. மாயவரை தரிசிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் பெரிய நாவல் மரத்தோட வேருக்கு அடியில் வற்றாத சுனையான கூவண்ணாம்பள்ளம் இருக்குது. சுனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சாலும் அதில் தண்ணி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த சுனையை மகாமுனி காவல் காத்துட்டு இருக்காரு. பக்கத்திலேயே அருக்காணி தங்கத்துக்கும் கோயில் இருக்குது. வீரமலைக்கு வர பக்தர்கள் இந்த சுனைக்கு வந்து நீரை அள்ளி தலையில் தெளித்து குடித்து அருள் பெற்றுக்கொள்கிறது வழக்கம். இந்த நீரை வீட்டில் தெளித்தா அமைதியும், தொழில் நடக்கிற இடத்துல தெளித்தா செல்வமும் பெருகுங்கிறது நம்பிக்கை. அன்னமார் கதை பாடுறவங்க படுகளத்துக்கு முன்னாடி பக்தர்களோடு இங்கே வந்து படுகளம் எழுப்ப புனித நீர் எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். தங்கைக்காக கிளி பிடிக்க வந்த சங்கர் தாகத்தில் தவிச்சப்போ தண்ணிக்காக கூவியிருக்கிறாரு. அவர் கூவி தோண்டின இடத்துல தண்ணி வந்ததுனால இந்த இடம் கூவண்ணாம்பள்ளம்னு அழைக்கப்படுவதாகவும் ஒரு கருத்து நிலவுது.